எக்கனாமிக் சர்வேல இருக்கிற 3 எம்சிக்யூ பார்க்க போறோம். வித் ஜஸ்ட் 4% ஆஃப் இந்தியாஸ் லேண்ட் ஏரியா. அதாவது இந்தியாவோட லேண்ட் ஏரியால 4% தான் தமிழ்நாடு. ஆனா 6% ஆஃப் கண்ட்ரி பாப்புலேஷன் இருக்கு. இது வந்து நீங்க ஜியோகிராஃபி புக்லயே பார்த்திருப்பீங்க. பட் ஆனா இதுல பார்க்காதது என்னன்னா 9.21% ஆஃப் த நேஷனல் ஜிடிபி. அதாவது இந்தியாவுக்கு 9.21% வந்து தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதோட வருமானத்துல. ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் பிரைஸஸ்ல 27.22 லட்சம் கோடி நம்மளுடைய 1 வருஷ வருமானம். ஓகேங்களா? இது வந்து ஆண்டாண்டுக்கு குரோத் ரேட் வந்து 13.71%. கரண்ட் பிரைஸஸ்ல 13.71%. பட் ஆனா அது கிடையாது. ரியல் குரோத்ன்றது வந்து கான்ஸ்டன்ட் பிரைஸஸ்லன்னுவாங்க. அதாவது ஒரு வருஷம் பேஸ் இயர்ன்னு ஒண்ணு வச்சுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 2011 இல்ல 2015 வச்சுக்கிட்டு அதிலிருந்து எவ்வளோ ஏறி இருக்குது வருஷம் வருஷம் அப்படின்னு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தோம்னா 8.23% வந்து கா அதாவது கான்ஸ்டன்ட் பிரைஸஸ்ல நம்மளுடைய இதுதான் ரியல் ஜிடிபி. அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 8.23%ன்றது தான் ரியல் ஜிடிபி அண்ட் கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு பண்றது 9.21%. அதுக்கப்புறம் தமிழ்நாடோட $1 ட்ரில்லியன் எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு வந்து $1 ட்ரில்லியன் எக்கனாமிய நோக்கி போகுது. அதாவது 2030க்குள்ளார. தேங்க் யூ.